டியூபல் ரிவர்சல் சர்ஜரி அப்படின்னா என்னங்க டாக்டர்? அப்படின்னா கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க கருக்குழாய்களை மறுபடியும் இணைச்சு மறுபடியும் நேச்சுரல் பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரிவர்சல் சர்ஜரி. கருத்தடைனா ஆப்ரேஷன் டியூபை வந்து கட் பண்ணுறது, கருக்குழாய் மாதிரி அனுப்பினா அதை மறுபடியும் ரீகனலைசேஷன் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தடை கிரியேட் பண்ணுறது தான் டியூபல் ரிவர்சல் சர்ஜரி ஆர் ஃபேமிலி பிளானிங் ரிவர்சல் சர்ஜரி, இல்லைன்னா டியூபல் ரீகனலைசேஷன் சர்ஜரி அப்படிங்கிறதுங்க. இது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய முக்கியமான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம டாக்டர்கிட்ட என்னென்னலாம் ஷேர் பண்ணணும், டாக்டர் நம்ம பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் என்ன, லீகல் இஷ்யூஸ் என்ன, எப்போ இது டியூபல் ரீகனலைசேஷன் பண்ணலாம், எப்போ பண்ணக்கூடாது, என்ன ரிசல்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இந்த வீடியோ பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுடைய சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ரா ஹெல்த் கேருங்கிற யூடியூப் சேனலில் போய் டியூபல் ரிவர்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கலந்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு பொதுவாக அவங்களுடைய ஏஜ் எவ்வளவு, ஏற்கனவே எந்த வயசில் அவங்க கருத்தடை பண்ணிக்கிட்டாங்க, கருத்தடை ஆப்ரேஷன் என்ன மெத்தடில் பண்ணப்பட்டது, ஓப்பன் மெத்தடா லேப்ரோஸ்கோபி மெத்தடா, அந்த மெத்தட்லையும் என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணப்பட்டது. ஒரு போமராய்ஸ், இர்விங்ஸ், நிறைய டியூபெக்டமி, இம்ப்ளான்டேஷன் மெத்தட், நிறைய மெத்தட்ஸில் இருக்குது. அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பிலையும் எலக்ட்ரோ கார்ட்ரைசேஷன், கிளிப்பு, லைகேஷன், ஒரு ரிங் போடுறது, அந்த மாதிரி பல்வேறு மெத்தட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன மெத்தடில் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கணும். ப்ளஸ் எத்தனை வருடங்கள் ஆச்சு, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரெக்னன்சிஸ் நேச்சுரலாக ஆனதா இல்லை வேறு ஏதாச்சும் மெத்தடில் ஐவிஎஃப் அந்த மாதிரி மெத்தடில் ப்ரெக்னென்ட் ஆனோமா, அந்த ப்ரெக்னன்சியோட டைமிங், மேரேஜ் ஆகி எவ்வளோ நாளுக்குள்ளார ப்ரெக்னென்ட் ஆனாங்க, செகண்ட் பேபி எவ்வளோ நாளுக்குள்ளார வந்தாங்க, டெலிவரி என்ன மாதிரி இருந்தாங்க, நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரி எந்த மாதிரி இருக்குது, ரெகுலர் பீரியட்ஸ் வருதா, வேறு ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுதா, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட வேறு வியாதிகள் ஏதாவது இருக்கா, நம்மளுக்கு ஏதாவது ஃபைப்ராய்ட் கட்டிகளோ, அதிக உதிரப்போக்கோ, பிசிஓடி ப்ராப்ளமோ, இல்லை அடிக்கடி வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் சொல்லி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடியது, இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இரண்டாவது, மேல்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்குதா, செமன் டெஸ்ட் ஏற்கனவே பண்ணி பார்த்துருக்குறாங்களா, அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹேபிட், ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி செமனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது மேஜர் விஷயம் வந்து டெஸ்ட்டுகள், பரிசோதனைகள்னு வரும்போது ரொம்ப முக்கியமான பரிசோதனை ஃபீமேல்ஸுக்கு வந்து ஏஎம்ஹெச்ங்கிற லெவல். ஏஎம்ஹெச் அப்படின்னா என்னென்னா ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் லெவல். அதில் வந்து என்ன தெரியும் அப்படின்னா நம்மளுடைய கரு முட்டைகள் வந்து இன்னும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தோராயமாக காட்டி கொடுக்கறது. ரொம்ப கம்மியான கருமுட்டைகள் இருந்தாலும் இந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ் ரேட் கம்மியாயிரும். அதனால் அந்த வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதை தவிர சப்போர்ட்டிவ் டெஸ்ட் லைக் ஒரு எல்ஹெச் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச், டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்க. இதில் என்ன தெரியும் அப்படின்னா இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே கருவகங்கள் எப்படி இருக்குது, கர்ப்பப்பையை சுற்றி ஏதாவது கட்டிகள் இருக்கா, ஏதாவது எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்ஸ் இருக்கா, ஓவரி க்ரோத் எப்படி இருக்குது, பிசிஓடி இருக்குதா, இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை மூலியமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஹெச்எஸ்ஜி, ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை வந்து பார்த்துட்டு வர்றாங்க. அதுலேயும் பார்க்குறது தவறில்லை. என்னென்னா அதோடைய ப்ராக்சிமல் சைடு டியூப்ஸ் மட்டும் நல்லா நம்மளுக்கு தெரியும், டிஸ்டல் சைடு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ப்ராக்சிமல் சைடு அப்படின்னா டியூப் இப்படி லென்த்தாக இருக்கும்போது கர்ப்பப்பையிலிருந்து ஒரு டை பாஸ் பண்ணும்போது கர்ப்பப்பை சைடில் இருக்கிற டியூபை மட்டும் அது நல்லா காட்டி கொடுக்கும். கட் பண்ணியிருக்கிற எண்டு போர்ஷன் ஆஃப் டியூபை காட்டி கொடுக்காது. இருந்தாலும் ஒரு 50% அட்வான்டேஜஸ் அதில் கண்டிப்பாக இருங்க. அதே மாதிரி மேல்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக முன்கூட்டியே வந்து செமன் அனாலிசிஸ் கண்டிப்பாக பார்த்து அது நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு சர்ஜரிக்கு மேற்கொள்கிறது மிக முக்கியம். மூன்றாவது முக்கியமானது வந்து சர்ஜிக்கல் போர்ஷன். சர்ஜரி பண்ணும்பொழுது அந்த சர்ஜன் வந்து கண்டிப்பாக உங்களோட ஏஜ் ஃபேக்டர், எக்கு க்ரோத் ஃபேக்டர்ஸ், அவங்க ஓவரியோட அமைப்பு, டியூபோட லென்த், ப்ராக்சிமல் டியூபோட லென்த், டிஸ்டல் டியூபோட லென்த், ப்ளஸ் கருவகம் வந்து எப்படி இருக்குங்கிறது ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலியமாக அதையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் விந்து பரிசோதனையோட அளவு இந்த எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு சர்ஜன் இன்ட்ரா ஆப்ரேஷனாக இத்தனை விஷயங்களையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் அவங்களோட சக்ஸஸ் ரேட்டுக்கு கொண்டு வர முடியுங்க.
டியூபல் ரிவர்சல் சர்ஜரியில் ரொம்ப முக்கியமான மெடிக்கல் லீகல் இஷ்யூஸ் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது 5 விஷயங்கள் இருக்குங்க. நம்பர் 1 வந்து இது ஐவிஎஃப் மாதிரியே 100% ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் 60 to 80% ரிசல்ட்ஸை வந்து ப்ராமிஸ் பண்ண முடியும். இரண்டாவது, இதில் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. நேச்சுரல் கன்செப்ஷனில் வந்து 3% இருக்குன்னா இதில் வந்து 6 to 7% எக்டோபிக் ப்ரெக்னன்சி சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. மூன்றாவது முக்கியமான விஷயம், இன்கேஸ் டியூபல் ரீகனலைசேஷன் சர்ஜரிஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எதிர்காலத்தில் ஐவிஎஃப் தான் அடுத்த ஆப்ஷனாக இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான்காவது, இந்த இதில் வந்து உடனடியாக ப்ரெக்னன்சி வந்து கிடைக்காது. இது வந்து 3 months ஆகலாம், 6 months ஆகலாம். ஆவரேஜ் பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைம் வந்து நாங்கள் பார்த்தது வந்து 6 to 12 months தான் வருது. 6 months கீழே இருக்கிறதும் கம்மியாக இருக்குது, 6 monthsக்கு மேலே இருக்கிறதும் கம்மியாக இருக்குங்க. ஐந்தாவது முக்கியமான விஷயம் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன்ஸ் எப்போவுமே பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து பீரியட்ஸ் தள்ளி போன உடனே நம்ம செக் பண்ணிட்டு இருக்கணும். எக்டோபிக் வந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்காக. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி நம்ம என்னைக்கு பண்ணவே கூடாது, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நம்மளுக்கு இது வேண்டாம், நம்ம ஐவிஎஃப்க்கு போயிடணும் அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 வந்து நம்மளுடைய ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டியூபல் ரீகனலைசேஷன் பண்ணவே கூடாதுங்க. இரண்டாவது, மேல் ஃபேக்டர் செமன் டெஸ்ட்டில் வந்து ஏதாவது ரொம்ப புவர் குவாலிட்டி இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணிக்கூடாது. மூன்றாவது, பயங்கர சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் பெல்விஸில் இருக்கிற எல்லா உறுப்புமே ஒட்டி இருக்கும். அப்போ டியூபல் சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான்காவது விஷயம் வந்து நம்மளுடைய வயது. ரொம்ப ஏஜ்டு 42 இயர்ஸில் போய் ஒரு டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பிளான் பண்ணுறது மிக தவறு. ஐந்தாவது முக்கியமானது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய டியூப் வந்து ஏற்கனவே ஃபிம்ப்ரியாட்டமியோ ஏதோ ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகியோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பழுதடைஞ்சு டேமேஜ் ஆகி இல்லைன்னா ரிமூவ் பண்ணியிருந்தாங்கனாலும் டியூபல் ரீகனலைசேஷன் பண்ணவே கூடாதுங்க. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன டாக்டர் அப்படின்னா, 2 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, ஏஎம்ஹெச் நல்லா இருக்கா அப்படிங்கிறது பெண்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஆண்களுக்கு செமன் டெஸ்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா தான் அடுத்த கட்ட டியூபல் ரிவர்சல் சர்ஜரிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப்பில் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பார்த்து டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொஷின்ஸாக கேளுங்க.